ஆவணி அமாவாசை 2025 எப்பொழுது? அன்று இந்த 7 விஷயங்களை மட்டும் மறந்தும் செய்துவிடாதீர்கள். அமாவாசை என்பது முன்னோர் வழிபாடு மற்றும் இறை வழிபாட்டிற்கான நேரமாகும். இந்த நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது, தானங்கள் வழங்குவது, மந்திர ஜபம் செய்வது ஆகியவை மிகுந்த புண்ணிய பலன்களை தரக்கூடியது. இந்த நாளில் சில குறிப்பிட்ட விஷயங்களை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என சொல்லப்படுகிறது. ஆவணி மாத அமாவாசை இந்த ஆண்டு எப்போது வருகிறது? இந்த நாளுக்கு என்ன சிறப்பு? இந்த நாளில் என்னென்ன விஷயங்களை தவிர்ப்பதால் பித்ரு தோஷத்தில் இருந்து விடுபட முடியும் என்பதனை இந்த ஆன்மீக பதிவினில் நாம் அறிந்து கொள்வோம். வாழ்க வளமுடன். ஸ்ரீ ஞானவாசல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீனிவாசனின் அன்பு வணக்கங்கள். இந்து மதத்தில் அமாவாசை என்பது மிக முக்கியமான வழிபாடு மற்றும் விரத நாளாகும். அதிலும் ஆவணி மாதத்தில் வரும் அமாவாசை மகாலயபட்சத்திற்கு முன்பு வரும் அமாவாசை என்பதால் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. இந்த நாளில் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவதால் பித்ரு தோஷத்தில் இருந்து விடுபடுவதுடன் முன்னோர்களின் ஆசிகளும் கிடைக்கும். அதனால் ஆவணி மாத அமாவாசையை பிதோரி அமாவாசை என்றும் குறிப்பிடுவார்கள். இந்த நாளில் பெண்கள் துர்கா தேவியை வழிபட்டால் அவர்களின் கணவரும் பிள்ளைகளும் நீண்ட காலம் வாழ்வார்கள் என்பது நம்பிக்கை. ஆவணி அமாவாசை 2025 தேதி மற்றும் நேரம். இந்த ஆண்டு ஆவணி மாத அமாவாசை ஆகஸ்ட் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வருகிறது. அன்றைய தினம் பகல் 12:54 மணிக்கு துவங்கி ஆகஸ்ட் 23ஆம் தேதி பகல் 12:29 வரை அமாவாசை திதி உள்ளது. இந்த நாளில் பித்ரு தர்ப்பணம் செய்வது, பிராமணர்கள் மற்றும் ஏழைகளுக்கு தானம் செய்வது, புனித நதிகளில் நீராடுவது ஆகியவை மிகுந்த புண்ணியம் தரும். அதே சமயம் மிக முக்கியமான 7 விஷயங்களை இந்த நாளில் தவிர்க்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் துரதிர்ஷ்டத்தை வரவழைப்பதுடன் முன்னோர்களின் கோபம் மற்றும் சாபத்திற்கு ஆளாக வேண்டி இருக்கும். அமாவாசையில் என்னென்ன விஷயங்களை தவிர்க்க வேண்டும் என்பதனை அறிந்து கொள்வோம். 1. அசைவம் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். அமாவாசை நாளில் பித்ருக்கள் நம்முடைய வீட்டிற்கு வருவதாக ஐதீகம். அதனால் அன்று உடல் மற்றும் மனம் ஆகியவை சுத்தமாக இருக்க வேண்டும். இந்த நாளில் அசைவம், மீன், முட்டை, மது போன்றவற்றை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். இது முன்னோர்களின் ஆன்மாக்களை அவமதிப்பதற்கு சமமானதாகும். இதனால் சைவ உணவுகளையே சமைத்து முன்னோர்களுக்கு படைத்து நாமும் சாப்பிட வேண்டும். இதனால் அவர்களின் ஆசியை பெற முடியும். 2. தர்ப்பணத்தை தவிர்ப்பது. இந்த நாளில் சிரார்த்தம், தர்ப்பணம் ஆகிய சடங்குகளை தவிர்க்கவோ அலட்சியம் செய்யவோ கூடாது. இது மிகவும் தீமையான விளைவுகளை ஏற்படுத்தும். முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய பித்ரு காரியங்களை தவிர்ப்பதால் வாழ்க்கையில் தடைகள் ஏற்படும். பெரிதாக பூஜைகள் செய்து வழிபட முடியாவிட்டாலும், அந்தணர்களை வைத்து தர்ப்பணம் கொடுக்க முடியாவிட்டாலும் எளிமையாக வீட்டிலேயே எள்ளும் தண்ணீரும் இறைத்து வழிபட வேண்டும். 3. முக்கிய முடிவுகளை தவிர்க்கவும். முக்கிய முடிவுகள் எடுப்பது, மங்கள பொருட்கள் வாங்குவது ஆகியவற்றை அமாவாசை நாளில் தவிர்க்க வேண்டும். தங்கம், வெள்ளி போன்ற விலை உயர்ந்த பொருட்கள், ஆடம்பர பொருட்கள், ருத்ராட்சம், யந்திரம் போன்ற பூஜை பொருட்கள் ஆகியவற்றை வாங்குவதையும் தவிர்க்க வேண்டும். இந்த நாளில் புதிய விஷயங்களை துவங்குவதும் முக்கிய முடிவுகள் எடுப்பதும் அபசகுனமாக கருதப்படுகிறது. 4. சாப்பிடக்கூடாத உணவுகள். அமாவாசை அன்று கொண்டக்கடலை, கீரை, பார்லி, முள்ளங்கி, சுரைக்காய், வெள்ளரிக்காய், பழைய உணவுகள், பாகற்காய் போன்ற உணவுகளை சாப்பிடுவதையும் சமைப்பதையும் தவிர்க்க வேண்டும். இது முன்னோர்களின் ஆன்மாக்களை அவமதிப்பது போல் ஆகிவிடும். இந்துக்களின் நம்பிக்கையின்படி இந்த உணவுகளை அமாவாசையில் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். 5. முடிவெட்டக்கூடாது. அமாவாசை அன்று ஆன்மீக சுத்தம், முன்னோர்களின் மரியாதை ஆகியவற்றை பாதுகாப்பது மிக அவசியம். அதனால் இந்த நாளில் நகம் வெட்டுவது, முடி வெட்டுவது,
நம்மை அழகுபடுத்திக் கொள்ளும் செயல்களில் ஈடுபடுவது ஆகியவை எதிர்மறை ஆற்றல்களை ஈர்ப்பதுடன் பித்ரு தோஷத்திற்கு ஆளாக்கிவிடும். 6. எண்ணெய் தேய்க்க கூடாது. அமாவாசை அன்று தலைக்கு எண்ணெய் தேய்ப்பதையும் எண்ணெய் தேய்த்து குளிப்பதையும் தவிர்க்க வேண்டும். அதற்கு பதிலாக எண்ணெய் தானம் செய்யலாம். இது பித்ரு தோஷத்துடன் சனி தோஷத்தையும் போக்கும், நன்மைகளை தரும். இது முன்னோர்களை வழிபடுவதற்கு உரிய நாள் என்பதால் மற்றவற்றில் கவனம் செலுத்தாமல் முன்னோர்களை வழிபட்டு அவர்களின் ஆசியை பெற முயற்சி செய்ய வேண்டும். 7. வாங்கக்கூடாதவை. அமாவாசை நாள் முன்னோர்களுக்கு சனி பகவானுக்கும் உரிய நாளாகும். அதனால் இந்த நாளில் நேர்மறை ஆற்றல்களை ஈர்க்கும் விஷயங்களை மட்டுமே செய்ய வேண்டும். இந்த நாளில் துடைப்பம் வாங்குவதையும் தவிர்க்க வேண்டும். இது மகாலட்சுமியின் கோபத்தை தூண்டக்கூடியதாகும். அதேபோல் இந்த நாளில் கோதுமை வாங்குவதையும் தவிர்க்க வேண்டும். இந்த நாளில் வாங்கப்படும் பொருட்கள் நேரடியாக முன்னோர்களை சென்று சேரும் என்பதால் கோபத்திற்கும் சாபத்திற்கும் ஆளாக்கிவிடும். இந்த 7 விஷயங்களை தவிர்த்து முன்னோர் வழிபாட்டை மட்டுமே முதன்மையாக கொண்டு அமாவாசை தினத்தில் முன்னோர்களை வழிபட்டு அவர்களின் அருளை பெற்று வாழ்வில் வளமோடு வாழ்வோம். இந்த பதிவினை உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு பகிர்ந்திடுங்கள். இந்த பதிவினை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை எங்களுக்கு பதிவிடுங்கள். மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றியும் வணக்கத்தையும் கூறி விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன். நன்றி, வணக்கம். எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.